உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு இப்போது நான் நைட்டு வீடியோ போடுறேன், 12 மணி ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவும் அதிபரும் ரஷ்யாவோட அதிபரும் கூட நாளைக்கு ஒரு மீட்டிங் பேசுகிறாங்க. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஏதோ கையெழுத்து போடுறாங்களாம். சமாதானம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. ஓகே, அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எதற்காக நான் இப்போ நான் தஞ்சாவூர்லேருந்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தஞ்சாவூர் டெம்பிளுக்காக வந்திருந்தேன். நாளைக்கு தஞ்சாவூர் டெம்பிள் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்திருந்தேன். என்ன காரணத்துக்காக வீடியோ போட்டிருந்தேன்னா, பஸ்ஸில் வரும்போது நான் பார்த்துக்கிட்டே வந்திருந்தேன். நியூஸில் பார்த்துருந்தேன். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்யும்போது அவங்களெல்லாம் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க, குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும்போது அவங்கள ஏன் இப்படி ஒரு அராஜக போக்கோட எதற்காக இந்த போலீஸ்காரங்க நடந்துக்கிறாங்க. அதனால் அதுக்கு ஒரு கடாம் தெரிச்சு தான் வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க நைட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன திருடர்களா, எதுக்கு எங்களை நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறீங்க? மிட் நைட்டில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. அதே பெண்கள்லாம் பிடிச்சி தரதுன்னு இழுத்துட்டு போய் பஸ்ஸில் ஏற்றுறாங்க. பஸ்ஸில் நிறைய பஸ்ஸெல்லாம் கொண்டு வச்சு ஏற்றி கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அந்த போராட்டத்தை கிளியர் பண்ணுறாங்க. ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏற்படுத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை அவங்க அறவழியில் போராடும் போது அவங்கள ஏன் அடக்குமுறை ஏற்படுத்த வேண்டும்? அந்த போராட்டத்துக்கு என்ன அவங்க கோரிக்கை அப்படின்றத பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். அதனால் இந்த போலீஸ்காரங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாது டிஎம்கே கவர்மெண்ட், திமுக அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா நல்லது செய்யணும்னு ஆட்சிக்கு இப்படி ஒரு துப்புரவு பணியாளர்கள் என்ன கேட்க போகிறாங்க? அவங்களுக்கு சம்பள உயர்வா, பணி நிரந்தரமாக, இன்னமும் அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை போலீஸை பயன்படுத்தி அவங்கள அப்புறப்படுத்தினது கண்டிக்கத்தக்கது. மனச்சாட்சி சிறிதளவும் கூட இல்லாத அரசு இந்த அரசு. அதனால் மக்கள் கொஞ்சம் பார்த்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுங்கள், அடுத்த எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்னு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இம்மார்டர் 2026 ஆட்சி அமைப்பார் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம். அதுவும் நடக்கும், பாருங்கள். இறையாட்சி தான் 2026 அமையும். அதை நோக்கிய பயணத்துலேயும் நம்ம இருக்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ 2026 இறையாட்சி அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று மாநில முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்ம மாநில முதலமைச்சர், அவர் கொஞ்சம் துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கை என்னன்றதை கேட்டு அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க தான் தேர்தல் வாக்குறுதிலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க 2021. ஆனால் இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 7 மாதம் 6 மாதம் தான் இருக்குது. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை முதலமைச்சர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தஞ்சாவூரில் நாளைக்கு நான் கோயிலுக்கு போகிறேன். வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் ஈவினிங் இல்லைன்னா மதியம் அந்த டயத்தில் கோயிலுக்கு போவேன். கோவிலேருந்து ஒரு லைவ் ஒன்று போடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. இந்த வீடியோவில் வேறு யாரையும் விமர்சிச்சுலாம் பேச வேண்டாம், பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா மதியம் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். நாளைக்கு மதியம் லைவ் போடுறேன். ஓகே, நன்றி.